ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டுடே ஒருத்தங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க. அது என்ன ஐடினா அன்பரசி 2610ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜெயா ஐஸ்வர்யா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. லைஃப் லாங் மே ஹாப்பி. இப்போ இருக்க மாதிரி எப்போவுமே ஹாப்பியாகிடடா. அண்ட் தென் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொமான்டிக் மாமா இதுதான் நேமு. ஆக்சுவலாக ஸ்டோரிக்கும் நேமுக்கும் பொருந்துமான்னு தெரில, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தா கிச்சனில் 2 பேர் நின்று சமைச்சிட்ருக்காங்க. அண்ணி இன்னைக்கு ஜிமின் வேற வரப்போகிறான். ஆமாம் அண்ணி, இந்த தடவையே அந்த பையன் வரும்போது பையனையும் அவனையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா போன தடவை போன மாதிரி உம்முன்னே போயிடுவான். ஆமாம், அவனோட ஃபேஸை போன தடவை பார்த்தேன், ரொம்ப சோகமாக இருந்தான்ல. இந்த ஒய்யன் பிள்ளை தான் கையே கொடுக்க மாட்டேங்குது. இந்த தடவை எப்படியாவது கை கட்டு போட்டுடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே ஓடி வரீங்க. இப்போ தான் எண்ணிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்ததும் வராததுமா கிச்சனுக்குள்ளே போயிட்டு உங்கள் அத்தை அப்படியே பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணி வரீங்க. சாரிப்பா, டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஸோ ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அப்படியே நீங்கள் வந்து ஹக் பண்ணிவிட்டு அத்தை சொல்லிடி செல்லும். என்ன இப்போ தான் எழுந்திரிச்சியா? ஆமாம் அத்தை. என்ன கேரட் பொரியலா? ஜிமின் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரட் எடுத்து கடிக்கிறீங்க. ஜிமினுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் மட்டும் உனக்கு வலிக்குதோ? அத்தை, ஜிமின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச இன்னொருத்தி வருவா. அதுக்கெல்லாம் நான் ஒருத்து கிடையாது அத்தை. பையன், அதுக்கு நீ ஒருத்து தாண்டி. ஏன் அப்படியெல்லாம் நீ நினைக்கிற? போங்க அத்தை, நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்க. ஜிமின் மாமாக்கெல்லாம் என்னெல்லாம் பிடிக்காது. அவர் சிட்டிலே வளர்ந்தவர். அவருக்கு சிட்டி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். யார் சொன்ன ஒன்னெல்லாம் பிடிக்காதுன்னு? அவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் சனியனு, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்டி குளிக்காமல் எடுக்காமல் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு? ஐயோ அம்மா, மறந்துட்டேன், சாரி, ப்ரஷ் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கேரட்டை கடிக்கிறீங்க. அச்சோ, நீ போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வா. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் வந்துடுவான். அத்தை, அவன்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. தென் அவனால் நடக்க வேண்டிய வேலையும் நிறைய இருக்குது. சரி, எல்லா வேலையும் நடத்தலாம். நீ போயிட்டு குளிச்சுட்டு வா. சரி அத்தை. மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட பேக்கில் ஒரு அடியை போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அடியே கீழே தானே அடி வருவேன், அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹால்லேருந்து கத்திட்டே அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ மேலே போய்ட்டு குளிச்சுட்டு அப்படியே ஹேரை கோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா கரெக்டாக ஜிமின் கார்லேருந்து வெளியே வராரு. ஸோ நீங்களும் அப்படியே அடித்து பிடிச்சி கீழே வந்து சூப்பராக ஓடி வரீங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, அனார்கலி டைப்பில் ஒரு டாப் வியர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேட்சிங்காக ஷாலும் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கீழே ஓடி வரீங்க. நீங்கள் வியர் பண்ணுற ட்ரெஸ் எப்போவுமே வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், சரியா? லூஸ் கிளாத்ஸ் தான் எப்போவுமே வியர் பண்ணுவீங்க. நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு நெட் டைப்பில் ஆன அனார்கலி. ஸோ அப்படியே வந்து கீழே ஓடி வந்து அப்படியே நிற்கிறீங்க. ஜிம்மி அப்படியே உள்ள பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்ததும் வராதுமா பேக்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே வந்ததும். அப்படியே வந்ததும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீங்கள் ஓடி போய் ஜிம்மின் பக்கத்தில் நிற்கிறீங்க. மாமா தூக்கு, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. மாமா, இன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியே போவோம். எங்கேயாவது வெளியே போவோமா? இல்லை, நம்ம ஒரு பார்க்குக்கு போகலாம். பார்க்குக்கா? ஏண்டி, என்னாச்சு? மாமா, ஒரு நாள் ஆக வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, அதான். ஏன், ஏதாவது வாங்கி தரணுமா? அப்படியெல்லாம் இல்லை மாமா, அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் ஆக வேண்டிய வேலை ஒன்று இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. டே மச்சான் போடுறா, டேய் வெயிட்டாக இருக்குடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு வாய்ஸு. ஷோ இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு அந்த பேக்கை போய் அப்படியே பிடிக்கிறாரு. அப்பா, என்ன வெயிட்ரா டேய், சரக்கை எடுத்து தான் வைக்கிறீல்ல, கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சா என்னவா? கொத்தாதடா.
ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க அந்த பர்சன். நீங்களும் அப்படியே ஹாய் சொல்கிறீங்க. இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். ஜேகேவையும் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பாரு ஜிமின் கையோட. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் தான் என்னோட மச்சானோட ஃபியான்சியா? ஆ, அப்படியெல்லாம் இல்லையே. அப்படியெல்லாம் இல்லை. ஒயன் நீங்கள் தானே? ஆ, ஆமாம் நான் தான். ஆ, அப்போது மச்சான் உன் ஃபியான்சி தானடா? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரேன்டா. சரி கம்முன்னு ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் போய் உட்கார்றாரு. ஏய் நீ என்னடி 2 வருஷத்தில் இருந்ததை விட ரொம்ப வளர்ந்துட்ட போல. அப்படியா? ரொம்ப வளர்ந்துட்டேனா? எனக்கு அப்படி தோணவே இல்லை. நீங்கள் தான் வானம் முட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டே போகிறீங்க. யாரு இவனா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு விழுந்து புரண்டு அடித்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சு? டே மச்சான், எனக்கு ஒன்றும் புரியலடா. அப்போது ஹைட்டு மேனேஜ் பண்ணலை, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்னா நீங்கள் ஜேகேவை விட ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க. ஜேகே விழுந்து சிரிக்கிறாரு. என்னடா மச்சான், ஆனால் கோழி குஞ்சு உனக்கு ஏற்ற ஜோடுறா. டேய் அடித்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, கேட்டுக்கோ. அங்கே போய் உட்காரு. சாரி மச்சான், நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பாட்டுக்கு அந்த சோஃபாவில் மறுபடியும் போய் உட்கார. நீங்கள் 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னாச்சு மாமா, எதுக்கு இவர் இப்படி சிரிக்கிறாரு? அவன் கிடக்குறான் பூமரு. சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டே ஜேகே, ஃப்ரெஷ் ஆகணுமாடா உனக்கு? இதோ வந்துட்டேன் மச்சான், பாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க 2 பேரும். டேய் என்னடா நீ என்னடான்னா, அவள் நான் இந்த தடவை போன உடனே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தேன். அவங்க என்னடா நான் கையை கொடுக்க மாட்டாங்க போல. டே மச்சான், அவளுக்கு என் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா? டேய் அப்போ ரொம்ப கஷ்டம்டா. பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்சமாவது பார்க்கலாம். நீ என்னடான்னா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்கிற. முடியாதுடா. டேய் உன்னை அதுக்கு தான்டா கூட்டிகிட்டு வந்தேன். அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூறுடா. அப்போது என்ன சொல்கிற? இந்த ஒரே மாதத்தில் அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வந்து ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கேருந்து கொரியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்ல வரியா? ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன். ரிஸ்க்கு தான், கொஞ்சம் செலவாகுமே. அதான் சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, குடிக்கலாம். பரவாயில்ல. சரி அப்போது பண்ணிடலாம், தரமாக பண்ணிடலாம். 1 மாதம் கூடவே இருமச்சான், அப்போவே பாதி மனசை அப்படியே வென்று விடலாம். டேய் 1 மாதம் தாண்டா லீவே, பைத்தியம் மாதிரி பேசாதடா. அதுக்கு முன்னாடி அவளை கரெக்ட் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும். ஆமாம் இது சரிதான். சரி மச்சான், இன்னைக்கு எங்கேயோ போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாண்டா, ஏதோ பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா. போ மச்சான், போயிட்டு என்னென்ன கேட்குறாளோ எல்லாம் வாங்கி கொடு. அமைதியான ஒரு சூழல். அப்படியே நெருங்கும்போது அவகிட்ட படக்குன்னு லவ்வ சொல்லிடு. அக்செப்ட் பண்ணிடுவாடா. இந்த காதல் மன்மதன் சொல்கிறத நீ கேளு. என் ஜேகே யாரு? அப்படியே மன்மதன் மாதிரி. ஆமாம்மா மன்மதராஜா நான் உண்மையிலேயே ஒத்துக்கிறேன். அப்படியே போயிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோய, சும்மா டாப்பிட்டகர லவ் ஸ்டோரி டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டே இருக்கும். ஜேகே இதெல்லாம் நடந்தால் சந்தோஷந்தான். சரிடா மச்சான், ஆனால் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா சத்தியமாக க்ரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு தான், புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அப்படியே கேஷுவலாக அவுட்ஃபிட் பண்ணிட்டு வாடா. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் வாஷ்ரூமுக்குள்ள அப்படி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே கீழே வராங்க. அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே அவங்க அத்தை கையிலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. விடுப்பா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், பரவாயில்லாண்டி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்றீங்க. மாமா டைம் ஆகுது, வா போகலாமா? என்னடி நீ வந்ததும் வராததுமா, அவனை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? அண்ணி விடுங்க, நீ கூட்டிகிட்டு போமா. சரி அத்தை. அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி எங்கள் தலைமை சிரிச்சுட்டு போகிறீங்க ஜிமினை கூட்டிகிட்டு. அப்போது ஜிமின் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி போது கேட்டுட்டு வராரு, எங்கே தாண்டி போயிட்டுருக்கோம்? மாமா நம்ம எப்போ போகிறோம்ல பார்க், அதுக்கு கூட்டிகிட்டு போ.
ம் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மாமா, நீ கொரியாவில் ஏதாவது பொண்ணை கூட கமிட் ஆகிட்டியா? இல்லை. ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்குறேன், சொல்லு சும்மா. இல்லடி, அப்படியெல்லாம் இல்லை. எதுவும் மாட்டலையா? இல்லை நீ தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? பிடிக்கலடி எதுவும். ஓ, பிடிக்கலையா? ஏன் மாமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொரியாவில் உள்ள பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்களாமே. அப்படின்னா நீயும் யாரையாவது பிடிச்சிருக்க வேண்டியதானே மாமா? ஏன் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு யாரையும் பிடிக்கலடி. போதுமா? ஓ, உனக்கு தான் பிடிக்கலையா? சரி மாமா, நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் ஃபைனலி அந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே காஃபி குடிப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு உட்காந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏய், யாருக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ண மாமா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பையன் வரான், பார்க்கவே ஒரு மாதிரி லுக்கே வந்து காட்டுவாசி கணக்கில் இருக்குது. ஸோ அப்படியே வரான், நீங்கள் கையை காட்டு கூப்பிடுறீங்க. வா வா உட்கார. மாமா, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கா அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி 1 செகண்டுக்கு அப்படியே வந்து எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஜிமின் அப்படியே இருந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. ஹாய் ப்ரோ, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. சான், இதுதான் என்னோடய மாமா. தென் நான் சொல்லியிருக்கேன்ல, மாமா இல்லாமல் வீட்டில் ஒரு வேலையும் ஆகாது. சொல்லியிருக்கா, உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஜிமினுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குது, சும்மா அப்படியே கத்தி அழுதுடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அப்படி இருக்குது. ஸோ அவர் வந்து எந்த எமோஷனுமே வெளியே காட்டுக்கல, சும்மா அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்ருக்காரு. சரி சான், நான் நம்மளோட லவ் ஸ்டோரி பற்றி மாமா கிட்ட சொல்கிறேன். மாமா, நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நீ கடைசி டைம் வரும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இதை பற்றி. ஆனால் நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரில. இப்போது நீ ஊருக்கு வந்திருக்க, நீ ஊர்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும் மாமா. நீ தான் வீட்டில் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும். எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, நீ செய்கிறது பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதனால் ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணி எங்களை சேர்த்து வை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பாவமாக கேட்குறீங்க. அதுக்கு என்ன, வீட்டில் நாளைக்கு பேசிடலாம். நிஜமாவா மாமா? நீ நாளைக்கு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடு. சரி சரி ப்ரோ. சரி செல்லம், நான் அப்போது போயிட்டு வரவா? போயிட்டு வா ஜான். சரி, லவ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமுச்சு விட்டுறீங்க. மாமா, ஹீ ஸோ ஸ்வீட் தெரியுமா? பார்க்க தான் கொஞ்சம் ரகடாக இருப்பான், மற்றபடி ரொம்ப ஸ்வீட்டு. அதான் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி மாமா, காஃபி குடிச்சாச்சுல, போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடாரு. ஸோ இதெல்லாம் ஜேக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. என்னம்மாச்சான் சொல்கிறேன், இப்படி நடந்துச்சா? போச்சுடா டேய். டேய் என்னடா நீ இப்படி உட்காந்துட்ருக்க உம்முன்னு? நீ பாடுறா, சரிடா, விட்டு தள்ளுறா. டேய் விடு. அதான் லாங்கில் தானே இருந்த, படித்தது வளர்ந்தது எல்லாமே கொரியாவில். அங்கேயே இந்த சரினான்னு ஒரு பொண்ணு இருப்பா, பார்த்துருக்கியா நம்ம ஆஃபீஸில்? ஆமாம், சரிண்ணா பார்த்துருக்கேன். ஆமாம் மச்சான், அந்த பொண்ணுக்கு உன் மேலே சரியான கண்ணு. ஆஃபீஸே அந்த பொண்ணை பார்த்தா அந்த புள்ள உன்னை பார்க்குது தெரியுமா? சும்மா இருடாடே. டேய், உன்னை என்னத்தை சொல்லி மூட மாத்துறதுன்னு எனக்கு தெரில. நீ சரினாவே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ. அது ஒரு சரியான ஒரு ஐட்டம்டா. அப்படியா மச்சான்? அதான் லாஸ்ட் டைம் என்ன கூட கூப்பிட்டு போய் கிஸ் அடிக்கலான்னு பார்த்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி சொல்ல. ஷீ, பேசாதடா நாயே. சரிடா, விட்டு தள்ளுறா. டேய் விட்டு தள்ளுடா, நம்மெல்லாம் யாரு? சரி மச்சான், நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறேன். இதுக்கு மேலெல்லாம் என்னடா சொல்கிறதுக்கு? 3 இயர்ஸாக லவ் பண்ணுறாளாண்டா. அப்படி அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நீயும் வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க. வீட்டில் பேசுனியா?
இல்லை மச்சான் இதான் அதான் லஞ்சு சாப்பிடும்போது பேசலாம். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து படுத்திருக்காரு. எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நீ கீழே வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்து நில்லு. இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து குடுக்குடுன்னு ஓட. இங்கே வந்து 3 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. அதாவது உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, நீங்கள் 3 பேருமே வந்து கிச்சனில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டு, ஆண்டி சொல்லுப்பா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்ருக்கேன்ப்பா. ஓ அப்படியா? காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். ஜிமினும் நல்லா சாப்பிடுவான். யார் சொன்னா? மாமாவுக்கு காரம் பிடிக்காது. அத்தை காரம் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. யார் சொன்னா? இங்கே பாரு, நீ இங்கே இருக்க, நான் அவன் கூட சின்ன வயசுலேருந்தே இருந்தவன். ஜிமினுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஜிமின் மாமா கூட நீ சின்ன வயசுலேயே இருந்திருக்கலாம், ஆனால் ஜிமின் மாமா பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிகே அப்படியே உங்களை பார்த்துட்டு, இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கல, அப்போது ஜிமினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? தெரியும், ஜிமின் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அப்போது ஜிமினுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அது மட்டும் உனக்கு தெரியல? எனக்கு அது எப்படி தெரியும்? அதான் மாமா இத்தனை வருஷமாக கொரியாவில் இருந்தார், அதான் நான் சொல்கிறேன். இத்தனை வருஷமாக அவன் எங்கூட தானே இருந்தான், அப்போ எனக்கு தானே அவனை பற்றி உன்னை விட நல்லாவே தெரியும். இங்கே பாரு, என்கிட்ட சண்டை போடாத. ஜிமின் மாமாவுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் எனக்கு தெரியும். கொரியாவில் யார்கிட்ட பேசுகிறான் யார்கிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. மாமா கிட்ட கேட்டால் எனக்கு தெரிய போகுது. சரிதான், அப்போ உனக்கு உண்மையிலே தெரியாது, உனக்கு ஐ மீன் டு சே அவனுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு. இல்லை தெரியும். சரி அப்போ சொல்லு, உன்னை பிடிக்குமா அவனுக்கு? அது அது வந்து ஆமாம் பிடிக்கும், என் மாமாக்கு என்ன பிடிக்கும் தான். உன்னை பிடிக்கும் தானே, அப்போ கட்டிக்கோ. கட்டிக்கிறது மாதிரியெல்லாம் என் மாமாக்கு என்ன பிடிக்காது. பிடிக்கும். நம்ம மாமா என்னை வந்து அவனை வந்து மாமா என்னை நல்லா பார்த்துப்பான். நான் என்ன சொன்னாலும் எனக்கு வாங்கி கொடுப்பான். என்ன சொன்னாலும் வாங்கி கொடுப்பான்னு சொல்கிறல்ல. நீ ஓவராக பேசிகிட்டு இருக்காத, இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இவன் மனசை மாற்றுறது எதுவும் அவ்வளோ பெரிய கஷ்டமான பாடல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஜிமின் எதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு கிடக்கான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து சமைச்சிட்ருக்கீங்க, லைக் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே வந்துடுறாரு வெளியே. என்ன மச்சான், இவன் மைண்டை மாற்றுறது ரொம்ப ஈஸிடா. மயிறு மாதிரி பேசாதடா, உள்ளே என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதான்டா சொல்கிறேன்டா, இவன் மைண்டை மாற்றுறது அவ்வளோ கஷ்டமான பாடலாம் கிடையாது. நான் சொல்கிற ஐடியாவும் மொத்தமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினும் வந்து எல்லாத்தையும் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. இப்படியே மதியானம் லன்ச் டைமும் ஆகுது. எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அத்தை அம்மா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்பா. என்ன? பையன் ஒரு பையனை லவ் பண்ணுறா. என்னது லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே எந்திரிக்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத மொத்தமாக கேளுங்க. சொல்லு. அது பையன் ரொம்ப நல்ல பையன்தான், ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் சரியான ஃபோட்டோகிராஃபர், பிஸ்னஸ்க்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பையனுக்கு ஏற்ற பையன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை மாப்பிள்ளை பாருங்கள். நாளைக்கு இவளை பொண்ணு கேட்டு வருவாங்க, அப்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்ன சொல்கிற ஜிமின் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜேகே அப்படியே நினச்சிட்டு, ஆண்டி பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை எல்லாம் நம்ம பண்ணி வைக்கக்கூடாது. அவளுக்கு என்ன விருப்பமோ அதையே நீங்கள் பண்ணுங்க. என்ன சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட மூஞ்சை பார்த்து தலையாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஒரு மாதிரி வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போவே புரிஞ்சிடுது அவங்க அம்மாக்கும் ஜிமினோட அம்மாக்கும் ஏதோ ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வராங்களா? ஆமாம்மா நாளைக்கு வராங்க. அப்போ ஜிமினோட அம்மா அப்போது
இவங்களையும் அண்ணாவையும் நாளைக்கு ஊர்லேருந்து வர சொல்லிடலாம். பார்த்து நல்ல சம்மந்தமாக இருந்தால் பார்த்துக்கலாம். என்னப்பா சரிதானே ஜிமின்? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையாட்ட ஒயனுக்கும் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவளும் அப்படியே வந்து மேலே ஓடி போயிடுவீங்க அப்படியே வெக்கப்பட்டுட்டு. ஸோ இதை வந்துட்டு ஜிமின் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க ஜிமினோட அம்மா தான், டேய் என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? மா இருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல, ஆண்டி கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். எல்லாமே சரியாயிடும், புரிஞ்சுதா? உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயன் நம்ம ஜிமினை தான் கல்யாணம் பண்ணுவான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிரிச்சுட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே மேலே வந்துட்டு, ஹலோ சான், சொல்லுடி, என்ன வீட்டில் என்ன சொன்னாங்க? சான் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, மாமா பேசினா தட்டவே மாட்டாங்க. ஃபைனலி சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு உன்னோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு, ஓகேவா? சரிடி. ஃபோன் கட் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. அச்சோ, என் மாமன் தான் கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இன்னும் இந்த ஒரு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஐயோ நம்ம லைஃபே சானோட வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சானோட வீட்டிலேருந்து வராங்க. ஸோ அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில் எல்லாருமே. உங்கள் அப்பா தென் ஜிமினோட அப்பா 2 பேரும் உட்காந்துட்ருக்க. ஜேகேவும் ஜிமினும் ஒவ்வொரு மூலையில் நிற்க. உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் அப்படியே கிச்சன்லேருந்து ஸ்நாக்ஸு டீ எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பா இருந்துட்டு, மாப்பிள்ளைக்கு என்ன வேலை? எங்கள் கம்பெனியோட ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க் எல்லாமே என்னோடய பையன்தான் பார்த்துக்கிறான். ஓ, அப்போ ஃபோட்டோகிராஃபரா? ஃபோட்டோகிராஃபர் இல்லை அங்கிள், எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லலாம். ஓ, கம்பெனியில் உங்களுக்கு ஷேர் இருக்கா? ஷேர் என்ன ஷேரு, என் மொத்த கம்பெனியுமே என் பையனுக்கு தான். ஓ சரி சரி. அப்புறம் பொண்ணை எப்படி பார்த்துப்பீங்க? பொண்ணு என்னங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். சரி சரி, எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அப்ஜெக்ஷன்லாம் கிடையாது. உங்கள் பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன சரிதானே? சரிதான், ஆமாம் பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை நம்ம 15 நாள் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ தட்டை மாற்றிக்கலாம், என்ன சொல்கிறது, சரிதானே? சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே வந்து தட்டை மாற்றிட்டு 6 வந்துட்டு கல்யாணம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அப்படியே நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜேகே எழும்பி ஃபஸ்ட்டு அப்படியே வந்து கீழே வராரு. ஜிமின் எல்லாம் எழுந்திரிக்கல, ஃபஸ்ட்டாக ஜேகே தான் எழும்பி கீழே வராரு. ஸோ கிச்சனில் வந்து எப்பவும் போல் உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு பேக்கெட் அப்படியே ரப் பண்ணிகிட்டே அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தா வெளியே இருந்து ஒரு பொண்ணு அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கா. கையில் ஒரு ட்ராலி அப்படியே வந்துட்டு தள்ளிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஜேகே அப்படியே 1 மினிட் அப்படியே ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்காவும் அந்த பொண்ணு அப்படியே வரா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள், என்ன வேணும்? இல்லை, ஒயனோட ரூம் இங்கே இருக்கு. ஒயனோட ரூம் இவ எதுக்கு கேட்குறா? நீ யார்? நான் ஒயனோட ஃப்ரெண்டா? எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை, ஒயனுக்கு 15 நாளில் கல்யாணம், அதான் நான் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. ஓஹோ அப்படியா, நீங்கள் யார்? நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஜங்குக். உங்கள் பேர்? நேஹா. ஓஹோ அப்படியா, ஐயோ பார்க்கவே சும்மா தக்காளி மாதிரி தக்கன்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரி, நான் மேலே போவா? போகலாம். ஒயனோட ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பின்னாடியிலேருந்து போயிட்டு ட்ராலி அப்படியே வாங்கிடுறாரு. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ட்ராலி, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் ஓகே, நான் கேரி பண்ணிக்கிறேன், வெயிட் இல்லை அந்த அளவுக்கு.
இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே நேகாவை வந்து மேலே அனுப்பிட்டு சிக்க பாட்டுக்கு பின்னாடி இருந்து போயிட்டுருக்காரு. ஐயோ 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 ஐயோ, அந்த இடத்துல இப்படி ஒரு ஃபிகரா நச்சுன்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்லேருந்து அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நேகாவும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்கள் ரூம் அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் ரூம்குள்ளாடி வந்துடா. ஏ ஏ ஒயன், என்னடி இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க? நேகா வண்டியா நேகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கா? அது இல்லடி, இதுக்கு ஒரே சந்தோஷமான நியூஸா, அதான் ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டேன். ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் எப்போ எடுக்க போகிறது? இன்னிலேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடணும்டி. இன்றைக்கி இன்விடேஷன் கார்ட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகணும். ஓ அப்படியா, சரி சரி. ஏன் என்னாச்சு? இல்லைடி, நீ ஜிமின் கூட இருக்கிறது பார்த்துட்டு நானும் நீ ஜிமினை தான் கல்யாணம் பண்ணிப்பியோன்னு நினச்சேன். பார்த்தா இப்போ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா. ஏய் ஏன்டி எல்லாருமே இப்படியே பேசுகிறீங்க? ஜிமின் என்னோட மாமா தான், அதுக்கு நீ எப்படி அவனெல்லாம் கல்யாணம் பண்ணுறது? ஏன் அவனுக்கு என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா? கரெக்டாக தான் கேட்குறாரு அவரும். எல்லாமே இருக்குடி, அப்புறம் என்ன, அவனே கல்யாணம் பண்ணிக்கோ நீ. ஜேகே அது இல்லை, நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது? அவனுக்குன்னே எவ்வளோ ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஏ சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்காத, உனக்கு இப்போ அந்த சேனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? அப்படி இல்லை, என் மாமாவை எனக்கு பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரி என்னமோ உன் முடிவு. ஏங்க உங்களோட பேக் என்ன இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து வெளியே போகிறாரு. இது யாருடி? ஜிமின் மாமாவோட ஃப்ரெண்டு, கொரியாலேருந்து வந்திருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க. சரிடி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்களும் எதிர்த்து வாஷ்ரூம் பக்கம் போயிடுறீங்க. ஸோ இங்கே நேகா தான் அப்படியே இறங்கி அப்படியே வந்துட்டு வெளியே போயிடுறா. லைக் எங்கன்னா இப்போ வந்து டெரஸ்க்கு தான் போகிறா. அங்கே தான் வந்து ஜேகே நின்றுட்டு இருப்பார். ஹாய். சொல்லுங்கள். இல்லை, நீங்களும் ஜிமினும் வயனும் சேர்ந்தா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி, என்னோட மச்சான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை, அந்த அளவுக்கு ஆசையப்பட மாட்டான் ஜிமின். ஆனால் முதல் முறை அவன் ஆசைப்பட்டதுன்னா வயனுக்கு தான். அதான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நானும் பட்டுட்ருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் இல்லை. அதுக்கு என்ன, நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரி, நம்ம 2 பேரும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக சேர்ந்தே இருப்போம், கல்யாணம் முடியறது வரைக்கும். கல்யாணம் முடியறதுக்கு வரைக்கும் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஃப்ரெண்டில் வராரு. ஆமாம், கல்யாணம் முடிகிறது வரைக்கும் தான், இல்லை அதுக்கப்புறமும் சேர்ந்துருக்கலாமே. அது எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. இங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டாகவே என்னன்னாலும் பேசுங்க, அதை நான் சுற்றி வளைச்சி பேசுறது இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி மாமா யாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். அதாவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மாமா யாரும் இல்லை, ஆனால் ஒரு பையனை எப்படி பார்த்த உடனே நம்புறது? பார்க்க நம்பினா போதும், பார்த்த உடனே நம்புங்கன்னு சொல்லவே மாட்டேன். சரி, இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், எப்போ பிடிக்குதோ பொசுன்னு சொல்லிடுங்க லவ் யூன்னு, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெக்கப்பட்டுட்டே ஓடிடுறா. அச்சோ, வெக்கப்படும் போது கூட அழகாக இருக்காளே, வெக்கப்படும் போது கூட அழகாக இருக்காளே, ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அங்கே நின்று சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து சேனோட ஃபேமிலி தென் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ஜிமின் ஜேகே எல்லாருமே அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. மச்சான், அந்த சாரீ நல்லா இருக்குல்லடா. எந்த சாரிடா? டேய் அந்த ரெட் கலர் ஃபேன்சி சாரிடா, நல்லா இருக்குல்ல? டேய் சாரீ செலெக்ஷன்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? ஏன்டா? டேய் அது வந்து அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும்ல. யாருக்கு? நேகாக்கா. தெரியுமாடா உனக்கு அந்த பொண்ணை? ஆமாண்டா, சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜில் பிரிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போது திருப்பியும் கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்கா. ஓ
ஓ அப்படியா? நச்சுன்னு இருக்காடா சும்மா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. லவ் அப்ரோச் பண்ணிட்டேன். எப்படா ஒரு பையனை பார்த்த உடனே நம்புறதுன்னு கேட்டா, நம்ப வேணாம், பார்க்க பார்க்க பிடிச்சாதான் அது லவ்னு சொல்லி விட்டுட்டேன்டா. அப்போது உனக்கும் இங்கேயே ஆயிடுச்சு எல்லாம். ஆமாண்டா மாப்பிள்ள, அப்படியே பார்க்கவே ரொம்ப பப்பாளி மாதிரி அழகாக இருக்கால்ல. டே சும்மா இருடாடி. இரு நான் இந்த சாரீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாரீ மாதிரி இன்னொரு சாரீ பார்த்து அதை வந்து பேக் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ அந்த சாரீ உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தான் சாரீ பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், கோல்டு கலர் சாரீ காட்டுங்க. கோல்டு கலரா மேம்? இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எடுக்க போகிறாங்க. என்ன கோல்டு கலர்? சப்பையாக இருக்கும். சாண்டில் வித் ரெட் காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் அதையே எடுத்து காட்டுங்க. ஓகே சார், ஆனால் மேமோட விருப்பத்துக்கு கோல்டு சாரி. சரி, ரெண்டையும் எடுங்க, வச்சு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கோல்டு அண்ட் சாண்டில் வித் ரெட்டும் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு கோல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓவரால் நல்ல ஒர்க்கெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு கலர் சாரி. பட் டேன் அண்ட் டேனோட ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா சாண்டில் வித் ரெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, சான் எனக்கு கோல்டு கலர் சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் தீம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ப்ளீஸ் சான் இது வேணாம், கோல்டே இருக்கட்டும். எங்கள் பாரு, எனக்கும் அதே மாதிரி தானே வெட்டிங் ட்ரீம்னு சொல்லிட்டு எனக்கும் இருக்கும்ல, என்னோடய ஒய்ஃப் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதையே நீ வியர் பண்ணிட்டு வா. ஆனால் சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரில. அப்படி ஜிம்னு அப்படியே வராரு. என்னாச்சு? அது வந்து ப்ரோ, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், நாங்களே பேசிக்கிறோம். என்ன பேசுகிற சான், நீ மாமாக்கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படாருன்னு கோவப்படுறீங்க. அப்போ சான் ஒரு மாதிரி உங்களை முறைக்கிறான். என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க. இங்கே பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஹக் பண்ணதும் தான் நீங்கள் ஒரு மாதிரி ஹைப்பாகி டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து காம் ஆயிடுறீங்க. என்ன மாமா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, சான் என்ன பிரச்சனை? இல்லை ப்ரோ, எனக்கு இந்த சாரீ பிடிக்கல, அதான் அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கு, அதான் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? கோல்டு கலர் தான் மாமா பிடிச்சிருக்கு, நீ இதை கட்டிட்டு வா, பார்ப்போம். சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சாரீ எடுத்துகிட்டு போகிறீங்க. ப்ரோ, அவள் தான் என்னவோ சின்ன பொண்ணுத்தனமாக பண்ணிகிட்ருக்கானா, நீங்களுமா? ப்ரோ, ஒரு பொண்ணுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் நாலேஜ் இருக்காது, புரிஞ்சுதா? வெயிட் பண்ணுங்க, வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின்னு தென் எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த சாரீ அப்படியே கட்டிட்டு வரீங்க. செம்மையாக இருக்குது அந்த சாரீ, உங்களுக்கு கோல்டு கலர், உங்களோட கலருக்கும் அந்த கோல்டு கலர் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி காட்டுது, வேறு லெவலில் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து ஜிமின் கிட்ட தான் கேட்குறீங்க, மாமா எப்படி இருக்கு? நல்லா இருக்க, உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபார்வர்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் சான் கிட்ட போகிறீங்க. சான் சாரி எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல. என்ன சான் சொல்கிற? மிரரில் செக் பண்ண, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கல சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பப்பி ஐஸாக வச்சுட்டு உங்கள் ஐஸ் லிட்டரலி கலங்கிடுது. இதை பேக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மூஞ்சை வந்துட்டு டன்னாக வச்சுட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் அந்த சாரியை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உனக்கு பிடிச்சது ஏதோ அதே விட. இல்லை மாமா, சானுக்கு பிடிக்கல, எவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு பிடிச்சதை பார்த்து எடுறி. வேணாம் மாமா. சரி, நீ இந்த சாரியோட இந்த சாரிக்கு நான் பே பண்ணுறேன், ஓகேவா? நம்ம மாமா, ஓ குட்டச்சி விட்றியே, எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுருக்கான்? அவன் எப்போ போனான்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வண்டி விட்றி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க, சைட் வாய்ஸ்க்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஓகேவா ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து
நீங்கள் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ எல்லாமே சேர்த்தே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாலி எல்லாமே சேர்த்தே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பீங்க. ஆனால் சேன் அப்படி இல்லை, கொஞ்சம் கிராண்டாக அப்படியே வந்துட்டு கேட்டிருப்பான். சேன், தாலிங்கிறது அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதுக்கு கிடையாது, சிம்பிளாக போதும் சேன். எதுக்கு ஒன்றும் இல்லாதவனோட பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கா? அப்படியெல்லாம் யாரும் சொல்ல வேணாம், கொஞ்சம் பெருசாகவே எடுத்து காட்டுங்க. ஓகே சார். இல்லை வேணாம், சின்னதாக போதும். நான் தான் கழுத்தில் போட போகிறேன், அதை போட்டு விட போகிறதே நான் தான். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க சேன்? எனக்கு சத்தியமாக புரியல. நீ லவ் பண்ணும்போது இப்படி இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும் அதை தான் நீ பார்த்து பண்ணிகிட்டு இருந்த. ஏய், லவ் பண்ணும்போது நீ என்னோடது இல்லை அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. இப்போது நீ என்னோட பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு எல்லாமே ஒன்னொன்னையும் நான் பார்த்து டிசைட் பண்ணி எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ட்ரீமில் இருந்திருக்கும்ல. என்ன கரெக்ட் தானே? ஏன் எனக்கு மட்டும் ட்ரீம் இல்லையா? உன் கூட பண்ணுறது தானடா முதலும் கடைசியும் கல்யாணம். ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய், இங்கே பாரு, சிம்பிளாக வேணாம், கொஞ்சமாவது கிராண்டாக எடுக்கலாம். வேணாம், பெருசாக எதையாவது போட்டிருந்தா ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். நான் சிம்பிளாக தான் எடுப்பேன். உனக்கு அன்ஈஸியாக ஃபீல் ஆனால் கழட்டி வச்சுட்டு எடுத்து போட்டுக்கோ. அந்த மாதிரி தாட் எனக்கு கிடையாது சேன். உனக்கு தாட் இருக்கோ இல்லையோ, பெருசாக தான் போட்டுக்கணும் நீ. எனக்கு சின்னதாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அடமெண்ட்டாக அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. மேம், சார், நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு பெருசாக போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அவளுக்கு என்ன நல்லாயிருக்கும் என்ன நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும், நீ இல்லை சார். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறனால பெருசாக போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி காட்டும். அது கொஞ்சம் அன்ஈஸியாக அவங்களுக்கும் ஃபீல் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக எடுத்து கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதான் அதுபடி செய்கிறது தான் நல்லது. உன்னோட இஷ்டத்துக்கு போடுறதுன்னா அதை வாழ்க்கை முழுக்க நீ போட்டுருக்க போகிறது கிடையாது, அவள் தான் போட்டிருப்பா. அதனால் என்கிட்ட கேட்டால் சிம்பிளாக அவள் சொல்கிற மாதிரி வாங்குறது தான் நல்லது. என்ன ப்ரோ, எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்க? இங்கே பாரு, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. அவளுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுற வேலையை பாரு, புரிஞ்சுதா? எங்கள் முன்னாடியே எவ்வளோ அநாஜகம் பண்ணுற, அப்போது வீட்டில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவ நீ? ப்ரோ, ஏய், எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவன் என்ன கேட்டாலும் அதை பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி டன் ஃபேஸாக வச்சுட்டு அங்கே எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ சேனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவனும் வேறு வழி இல்லாமல் சிம்பிளாகவே வந்துட்டு எடுத்து கொடுத்துட்றான். ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஃபியூ டேஸில் சேனுக்கும் உங்களுக்கும் சண்டை மட்டும்தான். ஒரு மாதிரி நீங்கள் வந்து கேட்பீங்க, நீ வந்து லவ் பண்ணப்போ இல்லை ரொம்ப மாறிட்ட சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது வந்து சேனும் இல்லடி நான் அப்படியே தான் இருக்கேன், நீ தான் ரொம்ப மாறிட்ட, அடமெண்ட் ஆகிட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்ருப்பான். இப்படியே தான் நீங்கள் வந்து ரொம்ப அழுதுருப்பீங்க இந்த 5 டேஸும். ஸோ இன்னும் வந்துட்டு ஃபியூ டேஸில் உங்களுக்கு மேரேஜ். ஸோ அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு. அப்போது ஜேகே அப்படியே வந்து அந்த ரூமை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஜங்குக், சொல்லடி, என்ன விஷயம்? அது வந்து ஜிமின் மாமா எங்க? ஜிமின் ரூமில் இருக்கான். ஏன், என்னாச்சு? இல்லை, ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு வரியா? இரு, கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடுகுடுன்னு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு ஓடி வராரு. ஜிம்னா, வேணும் உன்னை கூப்பிட்றா. எதுக்குடா? ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தா, அதான் உன்னை கூப்பிட்றா. ஐ திங்க் சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். போ இருறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. அப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு? என்னாச்சு கூட்டச்சி? மாமா, எனக்கு பிடிக்கலை. என்ன பிடிக்கலை? என்னாச்சு? என்ன பிடிக்கலை உனக்கு? எதுவுமே பிடிக்கலை மாமா. வெளியே கூட்டிகிட்டு போ மாமா. வெளியே கூப்பிட்டு போகணுமா? என்னாச்சுடி? எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும், கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடு மாமா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள வந்து நல்லா சுத்த கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. அப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்களுக்கு.
நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அப்படியே ஜேகே டெரஸில் நிற்க ஏன் அப்படியே போகிறா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்ன? இல்லை, அன்னைக்கே நான் சொன்னேன் ஒன்றும் தெரியாத ஒரு மனுஷனை எப்படி லவ் பண்ணுறதுன்னு. இப்போ உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதான் இனிமே நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அது வந்து சொல்லு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறானேகா. அப்போது ஜேகே அப்படியே பார்க்குறாரு. சரி, நான் உனக்கு ஒன்று தரணுமே. என்ன? கண்ண மூடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேஹா வந்து கண்ண முடிக்கிறா. ஓகே, ஓப்பன் யூர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஏன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அன்றைக்கி வாங்கியிருப்பார்ல அந்த சாரீ. ஸோ அந்த சாரீ தான். ஜேகே, அன்னைக்கு இந்த சாரீ வாங்கினது உனக்கு தான். அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கினேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்னோட கல்யாணத்துக்கு இதையே கட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து வாங்கிட்டு போயிடா. ஸோ இப்படியே தான் ஒரு நாளைக்கு முன்னாடியும் ஆயிடுது. உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க பார்க்குறீங்க. பட் யூ காண்ட். அப்படியே வந்து ஒரு மாதிரி சோகமாகவும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஏதோ ஒரு ஃபீலில் இருக்கீங்க. அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ சேனோட வீட்லேருந்து எல்லாருமே வராங்க. அப்படியே வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சேன் கூட தான். ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்து செம்மையாக கோவம் வருது. லைக் ஒரு மாதிரி டன் ஃபேஸோட டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது வந்து ஜிமின் அப்படியே நோட் பண்ணுறாரு. ஏன்டா இப்படி பார்த்துட்ருக்கா? எனக்கு பிடிக்கலடா, எனக்கு பிடிக்கல. டேய் கொஞ்சம் வன்மத்தை கட்டுப்படுத்து சரியா? ஜேகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டா. ஜிமின், எனக்கு வர்ற காண்டுமா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், இன்னுமாடா அவளோட மனசு மாறி இருந்திருக்காது. டீ கத்தாதடா, டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு ஜேகே, காமாரு, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. அவள் கழுத்தில் ஒன்றும் தாலி ஏறலைல்ல ஷிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே ஒரு மாதிரி டன் ஃபேஸோடு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து ஜிமினும் அங்கே வந்துட்டு நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. ஜிமின் மாமா, ஏன் ஒரு மாதிரி தூரமாக நின்றுட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் வந்து உங்கள் 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணி பார்த்தா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க வேண்டிய ரிங் வந்து ரைட் ஹேண்டில் போட்டு விட்ருக்கான் சேன். ஏய் என்னடி இது? லெஃப்ட் ஹேண்டில் தானே இருந்திருக்கும் இந்த ரிங்கு, ஏன் ரைட் ஹேண்டில் போட்டு விட்ருக்கான்? ஐயோ மாற்றி போட்டு விட்டுருக்கான் பைத்தியக்கார பைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? இல்லை, ரிமூவ் பண்ணி இந்த சைட் போடுறேன் இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறீங்க. பட் அதை ரிமூவ் பண்ண முடியல. இரு நானே ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப பொறுமையாக அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அதை ரிமூவ் ஆகி வந்துடுது. அவரே வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு போட்டு விடுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சரி நீ வா, நீ வந்து சாப்பிடு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அங்கே நீ மட்டும்தான் இல்லாத மாதிரி இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து முடியும் போது நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. லைக் ஜானோட ஃபேமிலி, தென் உங்களோட ஃபேமிலி, ஜிமின் எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு செம்மையாக சிரித்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது வந்து சேன் அப்படியே பார்க்குறான், ஒரு மாதிரி முறைச்சி டன் ஃபேஸோடு பார்க்குறான். ஸோ அப்படியே ஃபோக் அப்படியே குத்தி வச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே போய் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு புரியுது, அவன் வந்து கோவப்பட்டு தான் எந்திரிச்சு போனான். ஆனால் எதுக்கு கோவப்பட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. ஸோ நீங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே போகிறீங்க. சேன் என்னாச்சு? ஏய் என்கிட்ட பேசாத. சேன் என்ன பேசிகிட்டு இருக்க? நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், லூசு மாதிரி பேசுகிற. ஏய் என்னடி, என்ன நினச்சிட்டு இருக்கடியா? அவன் யார் உனக்கு? என்னோட மாமா. அவன் உன்னோட மாமா, உன்னோட அண்ணன் கிடையாது.
அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்க வெக்கமே இல்லாமல் நாளைக்கு உனக்கு கல்யாணம்டி, அவன் கூட கிடையாது, என் கூட. சான், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? பைத்தியமா உனக்கு? ஏய், இங்கே பாரு, ஒன்னில் அவன் கூட இரு, இல்லைன்னா என் கூட இரு, எல்லாத்துக்கு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் யோசிக்காத, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வார்த்தையை விட சப்புன்னா அரைஞ்சிடுறீங்க நீங்கள் சானோட கன்னத்துலையே. அப்போ அப்படியே அவன் கன்னத்தை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். சீ, இவ்வளோ சீப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சான். நான் மாமா பற்றி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் எனக்கு மாமா மாதிரி கிடையாதுடா, அவன் எனக்கு இன்னொரு அப்பா. எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து என்னை சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கான். அப்போது அவன் கூட நான் இப்படியெல்லாம் இருந்த தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஏ சாரிடி, எதுவும் பேசாத, இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் இப்படி சொன்னதும் அவனும் அப்படியே ஒரு மாதிரி டன் ஃபேஸோட அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே வராரு. ஏய், என்ன உட்காந்து அழுதுட்டுருக்க? இங்கேருந்து போ ஜேகே. என்ன போகணும்? எங்கே போகிறது? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ஒதுக்கான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே அங்கே நிற்க வைக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க? அன்னைக்கு கேட்டதோட ரீசன் உனக்கு இன்னும் புரியலையா? என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் தரணும்? நீ என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் தரணும்னு சொல்லு. கிச்சனில் கேட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஜேகே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. சிம்மினுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்ட, அதோட அர்த்தம் உனக்கு இன்னும் புரியலை. என்ன சொல்கிற நீ? ஏய் லூஸு, மெண்டல். ஏய், இங்கே பாரு, ஓவராக திட்டிகிட்டு இருக்காத, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ. இங்கே பாரு வயன், சான் ஒன்றை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டான். உன்னோட கரெக்டான சோல் சான் கிடையாது. என்ன சொல்ல வர நீ? என்ன புலம்பிகிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. ஜிமின் உன் மேலே உயிரே வச்சுருக்கான்டி, உயிரே வச்சுருக்கான். இத்தனை வருஷம் ஆகியும் உங்ககிட்ட லவ்வை சொல்லலை அவன். ஏன் நீயே வருவ, நீயே அவங்ககிட்ட போவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நாளைக்கு உனக்கு கல்யாணம், இன்ன வரைக்கும் உங்ககிட்ட அவன் லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா? இல்லை. ஆனால் உனக்கு இந்த வார்த்தைலாம் விளையாட்டுல்ல, அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறதும், அவன் கூட அவனோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறதும். அவன் உன் மேலே உயிரே வச்சுருக்கான்டி. உயிரே வச்சுருக்கான். இத்தனை நாள் சான் உன்னை என்னென்னமோ பண்ணியிருக்கான், ட்ரெஸ் விஷயத்தில் கூட. ஆனால் ஜிமின் உன்னோட விருப்பம். அதுக்கப்புறம் தாலி விஷயத்தில் என்ன பண்ணான்? அதுவும் ஜிமின் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு விட்டுட்டான். எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருக்கான் ஜிமின். ஜான் என்ன பண்ணான் சொல்லு, ஏதாவது ஒன்றா சொல்லு பார்ப்போம். அவனோட விருப்பம்தான் எல்லாமே. லவ் பண்ண டைம் உள்ளதை பற்றியும் நீ யோசிச்சு பாரு. இப்போ வரைக்கும் சண்டை. வயன், நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களோட பாண்ட் இப்படியே இருக்கும்னு நீ நினைக்காத. சான் அதை கண்டிப்பாக மொத்தமாக உடச்சிருவான். அதனால நான் சொல்கிறத கேளு, நீ ஒழுங்கா ஜிமினை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் அப்படியே ஜிமின் வரான். ஜேகே, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, வயன் ஒரு மாதிரி இருந்தால் தான் கூட்டிகிட்டு வந்து காம் பண்ணிகிட்ருக்கான். வயன் நீ வா. அவன் ஏதாவது சொன்னானா? ஒன்றும் இல்லை மாமா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஜிமினை பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே அழுகையாக வருது. காசாவை அப்படியே ஜிமின் அவ்வளோ பெயின் வச்சுருக்காரு, ஆனால் வெளியே ஒன்றுமே காட்டலை. அதை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெயினாக ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ஜிமினை பார்த்துட்டு. ஜிமின் அப்படியே உங்களை அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் காரில் ஏற வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ உங்களை ரூம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் உங்களோட மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நைட் வியர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேரை பற்றியும் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுவேன்? கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் ஜிமின் மாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கு. உங்களுக்கு சுத்தமாக பெயின் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களோட தாட்
ஃபுல்லாக ஜிமின் 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 மட்டும்தான். த்ராட்டெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரில. அப்படியே ஒரு மாதிரி முணங்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் நேஹா படுத்திருப்பா. ஏன் என்னடி ஆச்சு? நேஹா, எனக்கு பயமாக இருக்குது. ஏய் என்னடி என்னாச்சுடி? எனக்கு பயமாக இருக்குது. என் மாமா கிட்டேருந்து சேனலும் பிரிச்சிடுவான். ஏய் சரி சரி அழாத இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நேகாவும் காம் பண்ணுறா. ஸோ அந்த நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே வெட்டிங்குக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ ஜிமின் எடுத்து கொடுத்துருப்பால அந்த சாரீ வியர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் மணமேடைக்கும் வரீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மணமேடைக்கு வந்ததுக்கப்புறம் ஜிமினோட ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸில் வந்து அப்படியே வந்து பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி லிப்ஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஐயர் வந்து மந்திரம் ஓத ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஜிமினை தேடினா ஜிமினை காணும். அப்படியே வந்து பார்க்குறீங்க, சுற்றி முற்றி தேடி பார்க்குறீங்க, பட் ஜிமினை காணும். ஜிமின் எங்கே, மாமா இங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேகா வந்து பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. நேகா என்னாச்சுடி என்னாச்சு? நீங்கள் மாமா எங்கே? மாமாவா? யார்? ஜிமினா? ஆமாம் மாமா தான். மாமாவை காணும். இரு நான் ஜெக்கி கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நேகா எங்கேருந்து ஓடுறா. ஜெக்கி ஜிமின் அங்கே அவன் வெளியே போயிட்டான். ஏன் என்னாச்சு? அவனுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, வெளியே போயிருக்கான். ஏய் என்ன சொல்கிற? அவள் கேட்டுட்டு இருக்கா. எதுக்கு அவன் இருக்கணும்? விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பார்த்துட்டு எதுக்கு அவன் இங்கே இருக்கணும்? அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் போயிட்டான். நீ சொல்லு ஜெக்கி, உண்மையாவா? ஆமாம் அவன் போயிட்டான், அவகிட்ட போய் சொல்லு, அவன் போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளாலையும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு போய் சொல்கிறா. என்ன சொல்கிற? எங்கே போயிருக்காரு? தெரிலடி எங்கே போயிட்டாருன்னு. மாமாவை இப்போவே பார்க்கணும். என்னடி சொல்கிற? ஆமாம் மாமாவை இப்போவே பார்க்கணும். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைனேக்கா. என்னடி சொல்கிற? உனக்கு பிடிச்ச பையன் தானடி. மாமாவை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணிக்கிறீங்க. என்னச்சு உங்கள் கழுத்தில் மாலை இருக்கும், அந்த மாலையை அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஓடி போகவும் எல்லோரும் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. யாருமே தடுக்கவோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இல்லை ஜிமின். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நீங்கள் அடிக்கடி போகிற பிளேஸ்க்கு எல்லாம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா எங்கேயுமே இல்லை ஜிமின். ஸோ நீங்களும் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறீங்க. லைக் பாறையாக இருக்காங்க, லைக் மலை மாதிரியான பிளேஸ் தான். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க மேலே நடந்து. பார்த்தா ஜிமின் அங்கே வந்துட்டு திரும்பி பார்த்து அப்படியே வந்துட்டு பேக் போஸ்டில் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கலையா நீ? போட மாமா, நீ தான் என்ன லவ் பண்ணுறல்ல. ஏய் என்னடி என்ன இழிஞ்சிக்கிட்டே ஓடி வந்திருக்கா? நீ தான் என்ன லவ் பண்ணுறல்ல, அப்புறம் இதுக்கு என்ன? கல்யாணம் பண்ணாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா? கல்யாணம் பண்ணாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கண்ணா, இது என்னடான்னு தெரியுதா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ராமர் சீதை சிலை இருக்கும். ஸோ அந்த சிலை வந்து நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அழகாக இருக்கும், கல்லால் செதுக்கி அப்படி. இப்போ வந்து கொஞ்சம் பாசி பிடிச்சி அப்படி இருக்குது. அதை வந்து யாருமே மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அதை வந்துட்டு பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க ஜிமினுக்கு. மாமா சொல்லு என்ன? மாமா நம்ம கல்யாணத்தை இங்கேயே வச்சு பண்ணிக்கலாம். இங்கேயா? ஆனால் இது கோயில் இல்லையே. கோயில் இல்லை தான், ஆனால் நம்ம இங்கே தானே வந்து அடிக்கடி விளையாடுறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ராம சீதை சிலையை யாருமே பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ராம சீதை சிலை எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. சரி, சத்தியமாக நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா?
ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் க்யூட்டாக அப்போ வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் வளர வளர அது ஒரு விளையாட்டுத்தனமாக உங்களுக்கு வந்துட்டு ஆகியிருந்திருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு சீரியஸாகவே எடுத்திருக்க மாட்டீங்க. அப்போ வந்துட்டு அப்படியே அந்த இடத்த வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தெரியுதா? ம் சரி நீ விடு. இந்த இடத்துக்கு வந்துட்ட தாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் வந்து பேக்கெட்லேருந்து அந்த செயின் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து எந்த செயின் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்களோ அதே செயின் தான். இங்கே வந்து சான் வந்து அந்த பெரிய செயின் தான் வாங்கியிருந்திருப்பான் கடைசியில் ஆர்கியூ பண்ணி. ஸோ ஜிம்மின் வந்து உங்களுக்கு பிடிச்சனால அந்த செயின் வந்து வாங்கியிருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் மாமா நீ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். இப்போ கூட எனக்கு பிடிச்சது தான் பார்த்து பண்ணியிருக்க. ஏன் இவ்வளோ இப்படி இருக்க நீ? இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க, இவ்வளோ காதலிக்கிறல்ல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ? ஏன் இப்படி இருக்க மாமா நீ? ஏய் என்னடி நீ எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பியா? எங்க வா, டைம் ஆகுது பாரு. கட்டு மாமா கட்டு, இது ஃபுல்லாகவே உனக்கு தான், கட்டிக்கோ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஜிம்மினை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே வந்து கட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் சின்ன வயசில் சத்தியம் பண்ண மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா தென் ஜிபினோட அம்மா அப்பா நேகா ஜங்குக்கு எல்லாருமே அப்படியே வந்து நிற்கிறாங்க. கடைசியில் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? டேய் அப்பா என்னால் முடியலடா, உடம்பெல்லாம் வலிக்குது, எங்களை யாராவது சேர்த்து வைங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து உங்கள் 2 பேரோட அம்மா அப்பா எல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஜேகே அடுத்து உன் கல்யாணம் தான், ஏகா அடுத்து நம்ம கல்யாணம் தான், போங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கா. சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துடுறீங்க. இப்போ பார்த்தா உங்களை தான் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து திருஷ்டி போட்டு வச்சு விட்டுட்டுருக்காங்க உங்கள் அம்மா. ஷோ எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. எங்கேருந்து இவ்வளோ அழகாக இருக்க? மயன் அதிகமாக ப்ளஷ் போட்டிருக்க பாரு, சும்மா இருடி. ஐயோ நீ வேற நேகா, அது ப்ளஷ் போட்டதால இல்லை, ஜிமினை கல்யாணம் பண்ண வெக்கத்தினால. ஏய் சும்மா இருங்க, எதுக்காக என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் சும்மா நடிக்காதடி, ஜிமினை அவ்வளோ பிடிக்கும் உனக்கு, அப்படியே நடிக்கிற நீயா? சும்மா இருநேகா, ஏன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரிடி எதுவும் இடக்கு முடக்க பண்ணி வச்சிடாத. ஜிமின் பாவம், புரிஞ்சுதா? சும்மா இருடி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி நீங்கள் என் மருமகளை தொல்லை பண்ணது போதும், நீ எந்திரிம்மா, இந்த பாலைப்பொடி அந்த பையனுக்கு கொண்டு கொடு, மிச்சம் உனக்கும் தந்து குடிக்க சொல்லு, சரியா? தரலன்னா சொல்லு, நான் அவனுக்கு 2 அடி போடுறேன். ஆண்டி நீங்கள் இனி அடி போட வேண்டிய அவசியம் கிடையாது, மருமக வந்துட்டால அவளே அடி போட்டுப்பா. என்ன ஒயன் கரெக்டா? சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. என்ன கல்யாண பொண்ணு, சும்மா இருமாம்மா, ஒன்று தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், சும்மா கல்யாண பொண்ணுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. வாடி வந்து உட்காரு. மாமா சொல்லுடி, சொல்லு என்ன? அது வந்து சொல்லுடி. ஐ லவ் யூ மாமா. சரி அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஒன்றும் சொல்ல வேணாம், கம்முன்னு இருந்தானா நானே என் வேலையை பார்ப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாட்டுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் பார்க்குறாரு. அந்த சொம்பில் என்னடி இருக்குது? பால் இருக்கு மாமா. எதுக்கு பால்? தெரியாது, அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுறது ஒன்று. ஏதோ பால் குடிச்சு
உன்னை சாப்பிடணுமா திருப்பி? போமாம்மா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்போ என்ன தாண்டி சொல்லு வர? பேசாத, வேலையை பாருன்னு சொல்கிற அதானே? மாமா புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மில்கை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு மில்க் உங்களுக்கும் தராரு. ஸோ நீங்களும் குடிக்கிறீங்க. மாமா சொல்லு. இல்லை மாமா, அது அது வந்து என்னடி, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு காட்டவா? ரொம்ப வலிக்குமா மாமா? ரொம்ப வலிக்காது, தரல, பார்ப்போம். பார்ப்போம்மா. உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, உன்னை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப மெதுவாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே அந்த கிஸ் ஹடமாறுது. ஸோ அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேலேருந்தே அப்படியே கிஸ் பண்ணி கொண்டு வராரு. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து அப்படியே செம்மையாக ப்ளஷர் ஆகுது. அப்படியே ரொம்ப ப்ளஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ள வந்துடுறாரு. ஸோ உங்களால் சுத்தமாக பெயின் தாங்க முடியல. லைக் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு வார்னிங்குமே இல்லை. நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்சர்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ அப்படியே கத்துறீங்க, லைக் லிட்டரலி அப்படியே ரொம்ப கத்துறீங்க. மாமா வலிக்குது, மாமா வலிக்குது. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். மாமா வலிக்குது மாமா, அவ்வளோதான் மொத்தம் போயிடுச்சுடி. அவ்வளோதான். மாமா லவ் யூ, லவ் யூ டூடி, லவ் யூ டூ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் செம்மையாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த நைட் ஃபுல்லாக. ஒரு மாதிரி ஹெவன்லியாகவும் இல்லாமல் ஹெல்லியாகவும் இல்லாமல் அப்படியே ரொம்ப அப்படியே மைல்டாக போகுது. ரொம்ப ஒயில்டான ஒரு மேக்கப் செக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஜிமினோட செஸ்ட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு படுத்துருக்கீங்க. மாமா சொல்லுடி, எனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். லவ் யூ மாமா, லவ் யூ டூடி. தூங்குடி, பேசிகிட்டே இருப்பியா? தூங்குடி. ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் சொல்கிறேன், தூங்கு. நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். நாளைக்கு காலைல என்ன பார்த்துக்கணும்? இதை விட கொஞ்சம் கூட பெட்டராக பார்த்துக்கலாம். இல்லை மாமா, இவ்வளோ போதும். நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரி, அப்போவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன்றாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு மூவி மாதிரி கொடுத்துருக்கேன், 1 hour. இது வரைக்கும் 1 hour டியூரேஷனில் நான் போட்டதே கிடையாது. எனக்கு அவ்வளோ சவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கிறதும் பிடிக்காது. பட் இந்த கதை இழுத்துருச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? டாட்டா, பாய், see you. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.